என்னப்பா எல்லா தல அஜித் ரசிகர்களும் கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டீங்களா? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான அப்டேட் தான் இப்போ வெளியாகி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் குமார் வந்து இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி 2 படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இதுலேயும் விடாமுயற்சி கிட்டத்தட்ட முடிய போகுது. குட் பேட் அக்லியும் பாதி படம் எடுத்துட்டாங்க. அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படங்களுக்கு அப்புறம் அஜித் குமார் யாரோட டைரக்ஷனில் எந்த பேனரில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை இன்னும் எகர வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் குமார் வந்து பிரசாந்த் நீல் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் இருப்பார், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் கேஜிஎஃப் 2, சலார் இந்த படத்தெல்லாம் எடுத்தார். அவர் கூட அடுத்தடுத்து 2 படங்களில் கமிட் ஆகியிருக்காரு நம்ம தல அஜித். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 படமும் 1000 கோடி வசூலை தாண்டி அடிக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. மேலும் அந்த தல அஜித் பிரசாந்த் நீல் இணையும் முதல் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் மூவியாக, தனி மூவியாக எடுக்கப்படும். அடுத்து அஜித் மற்றும் பிரசாந்த் நீல் இணையக்கூடிய அந்த 2வது படம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2ஓட எண்டு இருக்குல்ல, அதுலேருந்து அந்த கண்டினியூட்டி அடைஞ்சு அந்த கேஜிஎஃப் 3க்கான ஒரு லீடு படமாக இந்த பிரசாந்த் நீல் மற்றும் தல அஜித் இணையக்கூடிய அந்த 2வது படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த 2 படங்களுமே அஜித்தை வந்து உலக லெவலில் ஃபேமஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தல அஜித்தோட அந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸும் பிரசாந்த் நீலோட அந்த மாஸ் டைரக்ஷனும் சேர்ந்தா படம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. இந்த படங்கள் வெளியானா கண்டிப்பாக இந்திய பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே கிளப்பும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த காம்பினேஷனை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.